எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மூவி போறதுக்கு கெட் ரெடி வித் மீ போட்டிருந்தோம். இப்போ வந்து கெட் அன்ரெடி வித் மீ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்கும், நைட் 11:30. ஓகே, நான் இன்னைக்கு எப்படி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் கலர் டாப்பு, ஒரு ஃப்ரீ பேண்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பிளாக் கலர் ஸ்லிப்பரு, பிளாக் வாட்சு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளாக் கலர் ஸ்லிங் பேக் ஜூக் பிராண்ட்ல இருந்து இந்த பேக் எடுத்துட்டு போயிருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு மேக்கப் எதுவுமே பண்ண கிடையாது, ஜஸ்ட் காம்பேக்ட் மட்டும் தான் வச்சு செட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸ்கின் கேர் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேட் போட்டிருக்கேன், ஒரு மெரூன் ஷேட் மாதிரி. இது வந்து மேக்கப்பே இல்லைனாலும் நல்லா இருக்கும். நம்ம டஸ்கி டு மீடியம் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் ஸ்கின்ல ரொம்ப பிரைட்டான கலர் இல்லைன்னா ரொம்ப நியூட் கலர்லாம் போட்டா அது ஒரு மாதிரி ரொம்ப டல்லா காட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரைட் போட்டா ஓவரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான ஷேடு போட்டால் தான் நமக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்கின் டோனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நியூட் ஷேட்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷேடு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதிகமாக யூஸ் பண்றேன். ஓகே, நான் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி டிஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் போட்டு வந்துட்டேன். ஹேர் பேண்ட் போட்டேன். சாட்டின் மெட்டீரியலில் இருக்க மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்காது. நான் வேற இப்போது முடிக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றனால ஸோ ரிஸ்க் எடுக்க விரும்புறது கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்றனால கார்னியரோட மிசலார் வாட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபேஸில் இருக்க காம்பேக்ட்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட்டஃபிலோட இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளென்சர் வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்ததுனால. ஸோ அப்போ வந்து 3 நாள் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மூஞ்சி கழுவாமல் இருக்க முடியாதுல்ல, தண்ணி படாமல் இருக்கணும், முகமும் க்ளீனாக இருக்கணும். அதனால சரி இந்த கிளென்சர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ வாங்கினது. ஒரு காட்டன் பேட் வச்சு வைப் பண்ணிக்கிறேன். அந்த கார்னியர் மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கிளென்சர்ல எனக்கு எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க, ஃபேஸ்ல இருக்க அந்த காம்பேக்ட் பவுடர். நெக்ஸ்ட் எவர் யூத் பிராண்ட்ல இருந்து டேன் ரிமூவல் ஸ்க்ரப் ஒன்று இருக்கு. இது என் ஹஸ்பண்ட்காக கொடுத்து அவங்க இன்னும் யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. சரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாக்லேட் அண்ட் செர்ரி இருக்க மாதிரி. ஸோ சாக்லேட் ஸ்மெல் இருக்கு. ஓகே, நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கார்னியரோட இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா என் ஃபேஸ்ல மேக்கப் எதுவுமே கிடையாது, லிப்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன்றனால அந்த லிப்ஸ்டிக் மட்டும் ரிமூவ் பண்றதுக்கு கார்னியரோட மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். இதே ஹெவி மேக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிளம்மோட இந்த மேக்கப் ரிமூவர் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்க்கு நான் போயிருப்பேன். இன்னைக்கு எனக்கு ஸ்க்ரப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்து இது யூஸ் பண்ணாம நான் ஒரு ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். எல்லா நாளும் ஸ்க்ரப் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. காமெடியா இருக்குல்ல? ஓகே, நான் இந்த ஒரு சன்ஸ்கிரீன் ஒன்று கொடுத்துருந்தேன், சன் பிளாக் லோஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். அவங்க இன்னும் யூஸ் பண்ண ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல போல இருக்கு, அப்படியே இருந்தது. இவங்க கிட்ட இருந்தால் ப்ராடக்ட் யூஸே பண்ண மாட்டாங்கன்னு இப்போ எனக்கு அப்படியே எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்க்கணும் இனிமே. ஓகே, லிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே என்னோட லிப்ஸ் வந்து லிப்ஸ்டிக்கோட ட்ரை ஆகிருக்கு அப்படின்னா அடுத்து அன்னைக்கு நைட்டு நான் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க் லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போதான் எனக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து நல்லா ட்ரைனஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நான் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால என்னோட லிப்ஸில் வந்து எந்தவித டேமேஜ், அந்த கிராக்ஸு, வெடிப்பு, அந்த மாதிரி ட்ரைனஸ்ஸு, புண்ணு அந்த மாதிரி எதுவும் வராமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாஸ்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாஸ்க் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
நான் இது யூஸ் பண்ணலைன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா டோனர் போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் சீரம் யூஸ் பண்ணியிருப்பேன். சீரம் யூஸ் பண்ணல அப்படின்னா ஓவர் நைட் க்ளோ மாஸ்க் இருக்குன்னு சொன்னேன்ல ஃபாக்ஸ்டைல் பிராண்ட்லேருந்து, அது போட்டுட்டு தூங்க போயிருப்பேன். அது போடல அப்படின்னா நான் வந்து சீரம் மாய்ஸ்சரைசரோட தூங்க போயிருப்பேன். டோனர் சீரம் மாய்ஸ்சரைசரோட தூங்க போயிருப்பேன். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் வந்து இந்த மாஸ்க் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே தூங்க போயிடலான்றது தான் பிளானு. இதுதான் இன்னைக்கு என்னோட நைட் ஸ்கின் கேர். இந்த ஷீட் மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணால் அப்படியே ஒரு மாதத்துக்கு நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 days ஸ்கின் நல்லாயிருக்கும். அப்புறம் வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. திரும்ப நமக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கணும். ஸோ ஸ்கின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறது கூட ஈஸி, ஆனால் எடுத்த ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நல்ல கூலிங்காக இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்ரேட்டிங்காக, நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக, நல்ல ப்ளம்பியாக ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலோடு அப்படியே நான் தூங்க போயிடுவேன். அண்ட் எவர் யூத் பிராண்ட்லேருந்து இந்த பாடி லோஷன் வந்து கைக்கு போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். எப்படியோ ஒரு 20 to 25 minutes நான் அங்கே ஹாலில் உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஃபேஸை காட்ட முடியுமான்னு தெரியல. அப்படி நான் நாளைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்றப்போ மார்னிங் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நேச்சுரல் லைட்டில் எடுத்து நான் டச் பண்ணி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு நீட் இருக்குன்னா லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீட் இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நெயில் கலரும் நான் மிட் நைட்டில் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரௌன் ஷேட் போட்டிருந்தேன். நல்லா இருக்குல்ல? ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளம்பியாக, ஹைட்ரேட்டிங்காக, மாய்ஸ்சரைஸ்டாக, நல்ல ஒரு மாதிரி ஹெல்தி ஸ்கின்னாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகியிருக்கேன். இன்னும் டயட் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் பிரைட் கலராக போட்டு போர் அடிச்சிருக்கு அப்படின்றனால இந்த ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.